வெல்கம் டு சக்தி சிஸ்டர் ஸ்டோரி டைம். ஹாய் ஹலோ, வெல்கம் டு சக்தி சிஸ்டர் சேனல். என் பேர் சஷ்டிகா. என் பேர் சம்யுக்தா. இந்த சேனல்ல நம்ம நிறைய ஸ்டோரிஸ் பார்க்க போறோம். என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குக்கா? தெனாலிராமன் ஸ்டோரிஸ், அக்பர் பிர்பல் ஸ்டோரிஸ், ஃபேரி டெய்ல், அதுக்கப்புறம் விக்ரமாதித்யன் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்க போறோம். மேஜிக்கல் ஸ்டோரிக்கா? அது கண்டிப்பா பார்ப்போம். இப்போ என்ன ஸ்டோரிக்கா பார்க்க போறோம்? மின்னல் மலையும் வருணப்பூவும் ஸ்டோரி தான் எனக்கு பார்க்க போறோம். வண்ணப்பூவா? அது என்ன பூக்கா? கதையை சொல்றேன்னு பார்க்கலாமா? அங்க ஒரு அழகான குட்டி கிராமம். அந்த கிராமத்துல எல்லா குழந்தைங்களும் விளையாண்டுருந்தாங்க. ஆனா அங்க இருக்கிற பெரியவங்களும் சேடா இருந்தாங்களாம். சாதா இருந்தாங்களா? ஏங்கா? அங்க மழை பெஞ்சு 2 வருஷம் ஆச்சாம். அங்க அந்த தாகத்துல எல்லா பூவும் வாடி போயிருச்சான். என்னது 2 இயர்ஸா மழை பெய்யலையா? ஆமா தங்கம், அதனால அங்க எல்லாருமே சேடா இருந்தாங்களாம். அப்படி என்ன சீன்கா? அந்த கிராமத்துல அவிஞ்சனான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தாலாம். அவ அங்க மக்கள் எல்லாம் பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு பட்டாம்பூச்சி அப்படி ஃபாலோ பண்ணிட்டே வந்துதான். பட்டாம்பூச்சியா? ஆமா சுமு. அப்ப பட்டாம்பூச்சி அவிஞ்சனான்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். அப்போ அந்த அவிஞ்சனா ரொம்ப ஷாக்கா பார்த்தாலாம். பட்டர்ஃப்ளை சொல்லிச்சா, எல்லா மக்களையும் பார்த்து நீ வருத்தப்படுறியா? நான் சொல்றேன், அங்க மின்னல் மலையில ஒரு பூ இருக்கு, அந்த பூவை பறிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம கிராமத்துக்கு மலையெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. என்னக்கா பட்டர்ஃப்ளை பேசிச்சா? ஆமா பாப்பா, ஆனா அந்த பட்டர்ஃப்ளை பேசுனது அவிஞ்சனாக்கு மட்டும் தான் கேட்டுச்சான். சூப்பர்க்கா. அங்க பக்கத்துல இருக்கிற மின்னல் மலையில இருந்து நீ வரணை பூவை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம கிராமத்துக்கு மழை வரும் சொல்லிச்சான். அப்படியா? சூப்பர்லக்கா. ஆமா சமோ, ஆனா கண்டிஷன்ஸ் இருக்கான். அது என்னக்கா கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் அது அமாவாசை நைட் அப்போதான் போகணுமாமா. அப்போதான் டார்க்கா இருக்குமாமா. டார்க்கா இருக்கும் போது தான் அந்த பூவே மலருமா. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, அங்க ஒரு ஃபால்ஸ் பக்கத்துல தான் அந்த பூ மலருமாமா. அந்த பூவை பறிக்கணும்னா ஒரு ஸ்லோகம் சொல்லணுமாமா. அதான சொல்லுங்கக்கா. பொறு சொல்றேன். அந்த கண்டிஷன் படி அவளும் போகிறதுக்கு சம்மதிச்சிட்டா. ஓ அப்படிங்கக்கா. அந்த அன்னைக்கு நைட்டு தேவைப்பட்ட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டா. ஓகேக்கா. நெக்ஸ்ட் அப்போ அங்க போற பாதையில எல்லாமே இருட்டா இருந்தது சொல்லி டார்ச் எடுத்து அங்க அருவி பக்கத்துல வந்துட்டாலாம். அந்த அருவியோட சத்தமே அவளுக்கு வே சொல்லிருச்சான். இப்போ ஃபைனலா அவ அருவி கிட்ட போயிட்டாளாக்கா? ஆமா பாப்பா, அங்க அருவி சவுண்ட் கேட்டு கேட்டு அங்க போனாலையா, அங்க அருவியை பார்த்துட்டு அந்த குட்டி மின்னல் மலையும் பார்த்துட்டா. அந்த மலையை பார்த்தோன்னே அந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்காக அந்த மலை பக்கத்துல போனாலாம். ஸ்லோகம் இப்போ வச்சு சொல்லுங்கக்கா. சரி சொல்றேன். இருளின் ஆழத்தில் ஒளியின் பிறப்பு, பூவின் மடியில் வாழ்வின் சிறப்புன்னு சொன்னாலாம். அந்த ஸ்லோகம் சொல்லிட்டாங்களாக்கா? அந்த ஸ்லோகம் சொன்னோடனே அந்த மலையெல்லாம் பாதியா பிரிஞ்சு அந்த பூ மெதுவா மலர்ந்து அழகா ஒயிட் கலர்ல ஜொலிச்சுச்சான். அப்படின்னாக்கா பூவை பறிச்சுட்டாங்களா? அவ அந்த பூவை பறிச்சுட்டு பேக் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா. வரதுக்குள்ளேயும் மலையும் எல்லா பெரியவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். சூப்பர்லங்கா. ஆமா சமோ. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த கிராமத்துல எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம். இந்த ஸ்டோரியில இருந்து உனக்கு என்ன தெரியுது சொல்லு? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது தெரியலங்கா. அந்த சின்ன குழந்தையா இருந்தாலும் பயப்படாம அவ வழிபாதை போய் கிராமத்துல இருக்கிற மக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி வைக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் செஞ்சிருக்கா. அதனால நம்ம எல்லாமே பயப்படாம எல்லா வேலையும் செஞ்சா நம்மளும் சக்சஸ் பண்ணிடுவோம்.